ஹாய் கைஸ், இன்றைக்கி நான் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் ஒர்க்காகிற சில ட்ரிக்ஸை தான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதுக்கப்புறம் வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு எடா எல்லாம் தெரிஞ்சதாக சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ அந்த தெரியாத அந்த ஒரு நபராக இருந்தாலும் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பட் இது சைபர் செக்யூரிட்டி இல்லை ஹேக்கிங் அவேர்னஸ் அப்படின்னா ஷியோராக சொல்லுவேன். நிறைய இடத்துல சொல்லாத நிறைய விஷயத்தை கவர் பண்ணி நான் உங்களுக்காண்டி எடுத்துகிட்டு வருவேன்னு. பட் இந்த மாதிரி விஷயத்த கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா, தெரியல அப்படின்னா நல்ல விஷயம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் ஆட்லாம் ப்ரொமோட் பண்ணுற மாதிரி நீங்கள் குரூப்பில் பார்த்துருப்பீங்க. இல்லை ஒரு மெசேஜ்லாம் வந்து ரொம்ப போல்டாக இருக்கும் லெட்டர். ஓகே, அது எப்படி வைக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளான ட்ரிக் தான். ஸோ நீங்கள் ஒரு ஹாய் அப்படிங்கிற ஒரு மெசேஜை வந்து நல்லா போல்டாக போய் சேரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார் டைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஹச்ஐ ஹாய் அப்படின்னு டைப் பண்ணுங்க. எண்ணில் முடியும் போது இன்னொரு ஸ்டாரும் ஆட் பண்ணுங்க. டெஃபினட்டாக அதோட எஃபெக்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லெட்டர் போல்ட் ஆயிரும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ பெரிய பேராகிராஃப் வேணாலும் நீங்கள் டைப் பண்ணிட்டு ஸ்டார்டிங்லையும் எண்ட்லையும் ஒரு ஸ்டார் மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா போதும். கரெக்டாக அந்த ஸ்பேஸ் ஃபார்மெட்லாம் கரெக்டாக வந்துட்டு வச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக எல்லா லெட்டரும் போல்டாக மாறிடும். உங்களோட வே ஆஃப் மெசேஜை கன்வே பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் போல்டாக இருக்கனால. ஸோ ட்ரிக் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. யூடியூப் சேனல் வச்சிருக்கவங்களுக்கு, நம்மளும் வச்சிருக்கோமோ, சரி ஓகே. ஸோ ஒரு மெசேஜ் 5 பேர் வரைக்கும் தான் மேக்ஸிமம் சென்ட் பண்ண முடியுது ஒரே நேரத்தில். அதுக்கப்புறம் தான் மறுபடியும் 5 பேர் சொல்லிட்டு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மெத்தட் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அந்த ப்ராட்காஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப வருஷமாக பார்த்துக்கிட்டே வந்திருப்பீங்க. சில பேருக்கு அது என்னென்ன யூஸ் பண்ணாமே இருந்திருப்பீங்க. ஸோ டாப் ரைட் கார்னரில் அந்த 3 டாட் இருக்கா, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ப்ராட்காஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா குரூப்பில் நிறைய பேர் ஆட் பண்ணுற மாதிரி ஒரு கான்டாக்ட்லாம் காட்டும். ஸோ அதில் உங்களுக்கு எத்தனை பேருக்கு நீங்கள் சென்ட் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஒரே ஒரு தடவை மட்டும் நீங்க செட் பண்ணி வச்சா போதும். 100 பேர் உங்க கான்டாக்ட்ல இருக்காங்க அப்படின்னா அந்த 100 பேரையுமே ஆட் பண்ணி வச்சு ஒரு பிராட்காஸ்டா கிரியேட் பண்ணி வச்சிடணும் ஒரே ஒரு டைம். அதுக்கப்புறம் அதுக்குள்ள போயிட்டு நீங்க மெசேஜ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, எல்லா அந்த 100 பேருக்குமே பிரைவேட்டா மெசேஜ் போய் சேர்ந்துருக்கும். நீங்க ஒரே ஒரு மெசேஜ் அனுப்புனா போதும் 100 பேருக்கும் பிரைவேட்டா மெசேஜ் போய் சேரும். என்னோட ரூம்மேட் நண்பர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐ லவ் யூ ப்ரொபோஸ் பண்றதுக்கு எல்லாருக்கும் தனித்தனியா வந்துட்டு சென்ட் பண்ண முடியல. ஃபார்வர்ட் பண்ணா 5 பேர் வரைக்கும் தான் சென்ட் ஆகுது. ஸோ அதனால ஒரு 200 பொண்ணை வந்துட்டு ஒரே ப்ராட்காஸ்ட்ல ஆட் பண்ணிட்டு ஒரே ஒரு தடவை ஐ லவ் யூ சென்ட் பண்ணோன்னா எல்லாருக்கும் போயிடுச்சு. ஜஸ்ட் ஃபார் கிட் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். சத்தியமாக அது நடந்ததுங்க, கண்ணு முன்னாடி பார்த்தேன். ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. தேர்ட் ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பர்டிகுலராக ஒரு பர்சனை பிடிச்சிருக்கலாம். ஸோ அவங்களுக்கு மட்டும் நான் தனியாக ஒரு ஸ்பெசிஃபிக்காக ரிங்டோன் வைக்கணும், இல்லை ஒரு நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணலாம். என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கான்டாக்டை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்திருக்கும் பாருங்க, கஸ்டம் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு உங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த கஸ்டம் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிங்டோனுக்கு தனியாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷனுக்கு தனியாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ வாட்ஸ்அப்லேருந்து கால் பண்ணாங்க அப்படின்னா பர்டிகுலர் ரிங்டோன் நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லை நோட்டிஃபிகேஷன் வந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷனுக்கும் ஸ்பெசிஃபிக்காக சவுண்ட் அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். இந்த 3 நியூஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 3 நியூஸும் தெரிஞ்சவங்களுக்கு வீடியோ எண்டில் செம காண்டாவீங்கன்னு தெரியும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஆல்ரெடி சொன்னது தான், சைபர் செக்யூரிட்டி ஹேக்கிங் அவேர்னஸ் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு யாரும் சொல்லாத விஷயத்தை கவர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஸோ அதையும் தாண்டி இந்த 3 நியூஸில் எனக்கு இந்த பர்டிகுலர் நியூஸ் தெரியல அப்படின்னா டெஃபினட்டாக என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் அது என்ன நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு. மீண்டும் நல்ல வீடியோ சந்திப்போம். சமமில்லா சமுதாயத்தை ஒழிப்போம். ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி ஏறிக்க எழுந்து வரா.